வெல்கம் டு ஜோசி கிச்சன். நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவும் மிதமான சூட்டில் வச்சு பண்ணுங்கள். கரைஞ்சிடுச்சுன்னா கசப்பாயிடும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் இருந்து நல்லா ட்ரையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாமல். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். நான் இரும்பு கடாயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாலு வரமிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஆனியன் எப்போவும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். நல்லா கலர் மாறினோடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே எப்போவும் நம்ம கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ண உடனேயும் நான் ஏற்கனவே மட்டனை 2 விசில் விட்டு வச்சுருந்தேன், லைட்டாக உப்பு சேர்த்து. அதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆகும். நல்லா அதை சுண்டட்டும். நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா தயார்.